ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ சொல்லியிருந்தேன் ஆண்ட்ராய்டு ஆப்பில் எப்படி வந்து செய்கிறது. ஆண்ட்ராய்டு ஆப் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், சரிங்களா? அதில் வந்து எப்படி வந்து ஒரு இமேஜ் கிளாசிஃபிகேஷனோ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷனோ பண்ணலாம், சரியா? அதுக்குரிய ஆப்பை நான் லிங்க்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், சரியா? மாற்றி சொல்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்குறேன், அதை பார்த்துக்கணும். ஸோ இந்த டீச்சபிள் மிஷின்றது யாருனாலும் பண்ணலாம், என் குழந்தை கூட பண்ணியிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் 2 வழிகள் இருக்குது, சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது என்னது? சேலிங் டீச்சபிள் மிஷின் கம்யூனிகேட் இன் நியூ சச் வே தி ஃபேஷியல் கெஸ்டர். ஓகே, டீச்சபிள் ஸ்னேக், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் விளையாண்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டீச்சபிள் மிஷினை எப்படி இது பண்றதுன்னு சொல்றேன். ஜஸ்ட் கெட் ஸ்டார்ட், சரியா? கெட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு இதுனா கேட்காது, சைன் இன்னா கேட்காது, சரியா? ஸோ இப்போ என்ன செய்ய போறோம்னு கேட்டீங்கன்னா, இமேஜ் ப்ராஜெக்ட். இது வந்து டிஎஃப் லைட்னு ஒரு வெயிட்ஸ் ஃபைல எடுக்க போறோம், சரியா? ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. இதுல ஒரு ஆப் இருக்கு, அது பிளே ஸ்டோர்லயே கிடைக்குது, சரியா? அதுலயே செய்யலாம், சரியா? ஜஸ்ட் ஸோ இப்போ வெப்கேம் ஆன் பண்றேன். ஸோ ஒரு வால்ல ஒரு உரையில 2 கத்தி இருக்கக்கூடாது, அதனால இந்த கேமரா ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அங்க நான் வந்துட்டேன், சரியா? இப்போ என்ன செய்ய போறேன், 2 இது 2ன்னு வச்சுக்கோம், சரியா? இந்த கையை 2ன்னு வச்சுக்கோம். ஸோ என் மூஞ்சி எடுத்துறேன் 2. ஓகே, இப்போ இந்த 2-ஐ வந்து இதை ஹோல்டு பண்ணி ரெக்கார்ட் பண்றேன். இது எல்லாத்துக்குமே தெரியும், முக்காசு பேர் பண்ணிருப்பீங்க, சரியா? ஓகே, 2 எவ்வளவு? 100 இமேஜஸ் வேணும். ஓகே, 2 கொஞ்சம் தள்ளி வச்சுடு. ஓகே, இப்போ என்ன செய்ய போறேன், 2க்கு அடுத்து 4, சரியா? 4. இந்த 4க்கு இந்த இடத்துல வந்து கிளாஸ் ஐடி கொடுக்குறேன். கிளாஸ் வந்து TWO2. இதை மாத்திக்கலாம், அந்த கிளாஸ்ல மாத்திக்கலாம், சரியா? இதே மாதிரி இந்த கிளாஸ் ஐடியில் என்ன கொடுக்குறேன்னா FOUR 4, சரியா? 4ன்னு கொடுக்குறேன். சரி, இது கூட நல்லா இருக்காது, ஏன் 2 4ன்னு கொடுக்குறோம்? வித்தியாசமா ஏதாச்சும் கொடுக்கலாமே. வித்தியாசமானது என்ன இருக்கு? இந்த கால்குலேட்டர் கொடுப்போம், கால்குலேட்டர்னே கொடுப்போம். ஏன் 2 4 தான் இருக்கணுமா? கால்குலேட்டரே கொடுப்போம். LCULATOR, சரியா? ரெண்டையும் கால்குலேட்டர், 2ன்றது இப்படி இருக்கும், கால்குலேட்டர்ன்றது இப்படி இருக்கும், அவ்வளவுதான், சரியா? அப்ப என்ன செய்யறேன், கால்குலேட்டரை காட்டுறேன், சரியா? கால்குலேட்டர் ஓபன் பண்ணி காட்டுறோம். ஓகே, இதான் கேஷியோ கால்குலேட்டர். ஓகே ஓகே, ஓ சாரி சாரி சாரி, அது வந்து இதாயிடுச்சு. ஓகே, ஹோல்ட் டு ரெக்கார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணோம் கேமரா, சரியா? ஸோ இதை ஹோல்ட் டு ரெக்கார்டில் கால்குலேட்டர்னு இதை ஆன் பண்ணுறேன். ஓகே, இதில் ஒரு 114 இமேஜஸ், இல்லை 117, ரொம்ப எடுத்துக்கூடாது, சரியா? 117 இமேஜஸ். ஓகே, இந்த கால்குலேட்டரில் காட்டுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி கூட வச்சு எடுத்துக்கலாம், ஆன் பண்ணி கூட எடுத்துக்கலாம், சரியா? கால்குலேட்டர் ஆன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஓகே, இது ஹை குவாலிட்டி கேமரா, அதனால தான் இந்த அளவுக்கு கிளியரா தெரியுது. ஸோ இப்போ என்ன செஞ்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, எடுத்துட்டோம். எடுத்தது ஒண்ணுமே இல்லை, ட்ரெயின் மாடல்னு கொடுங்க. சாரி 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 சாரி, தப்பு பண்ணிட்டேன். ஓகே, அதில் எந்த ஒரு பேராமீட்டர் நம்ம கொடுக்காம கொடுத்துட்டோம். ஸோ திரும்ப நான் இது பண்றேன். ஓகே, அதே ப்ரொசீஜரை திரும்ப நான் கனெக்ட் பண்ணிட்டு உங்க கூட கனெக்ட் பண்றேன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கால்குலேட்டர் போட்டோனா எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யறோம், அட்வான்ஸ்ல போயிட்டு இப்போ இதில் என்ன செய்யணும்னா, ஈபாக்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாக கொடுக்குறேன், சரியா? இப்போ 250 கொடுக்குறேன். என்னடாது? ஓகே, 250. பேட்ச் சைஸ்னா ஒன்றும் கிடையாது, அதாவது ஒவ்வொரு புள்ளியா அனுப்புறதுக்கு 4 புள்ளியா அனுப்புறது தான் பேட்ச் சைஸ், சரியா? அது ஜஸ்ட் சாம்பிளிங், சரியா? இப்போ இதை வந்து என்ன செய்ய போறோம், லேர்னிங் ரேட்டை இன்னும் நல்லா டெப்த்தாக கொடுக்க போறோம், சரியா? அண்டர்குட்ன்றது என்ன? ஓகே, அதை சும்மா அந்த இதை காட்டுறது. ஸோ இப்போ என்ன செய்ய போறோம், மாடலை ட்ரெயின் பண்ண போறோம், அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து ட்ரெயின் ஆகட்டும், சீக்கிரம் ட்ரெயின் ஆயிரும். இமேஜஸ் கம்மியாக தான் இருக்கு, ஓகேவா? திரும்ப இங்கே வருவோம், திரும்ப ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ஜெனரல் செட்டிங்ஸ் போங்க, ப்ராவியூ. ஓகே, ப்ராவியூ. ஓகே, வெயிட் பண்ணு. ஓகே, டீச்சபிள் மிஷின் இஸ் கோயிங் டு ட்ரெயின், சரியா? அதை நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பண்ண போகிறோம். டிஎஃப் லைட்டுன்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுக்க போகிறோம், சரியா? டிஎஃப் லைட்டுன்னு ஒரு விஷயத்தை எடுக்க போகிறோம். ஸோ இது ட்ரெயின் ஆகட்டும். ஓகே, இது 2 கேமரா ஆன் ஆயிருக்கு, ஒரு கேமரா ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, வெயிட். ஓகே, இப்போ தான் ட்ரைனிங் ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ தான் ட்ரைனிங் ஆரம்பிக்குது. ஈபாக்ஸ்னா இப்போ தான் ஆரம்பிக்குது. ஓகே, ஸ்விட்ச் டேபை ஸ்விட்ச் பண்ணாங்க, அந்த ட்ரைனிங் வந்து நடக்காமல் போயிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அக்யூரேசி எல்லாம் கொஞ்சம் கீழே போகணும். இது வந்து ஆக்சுவலி ஜிபியூலனா ரன் பண்ணல, நார்மல் ப்ராசஸர்ல தான் ரன் ஆகுதுன்னு நினைக்கிறேன், சரிங்களா? இது ஏன்னா இது வந்து இமேஜ் கிளாசிஃபிகேஷன் தான்,
அந்த அளவுக்கு ரொம்ப இதெல்லாம் தேவைப்படாது. இமேஜஸ்லாம் ரொம்ப கம்மி, லோ ரெசல்யூஷன் தான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை முடிச்ச விட்டி ஆண்ட்ராய்டில் அது என்ன ஆப்னு சொல்கிறேன், அதை போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அதை நானே செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, இன்னும் நீங்கள் இதில் நிறைய கிளாஸ் ஆட் பண்ணலாம். இது சில பேர் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறீங்க, அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? அந்த வெயிட்ஸ் ஃபைல் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்று இதில் இருக்க பெஸ்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். டிஎஃப் லைட்டை வச்சு என்னென்ன பெஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஆன்லைன்லேயே ட்ரைனிங் கொண்டு வர மாதிரி இனிமேல் கூகுள் கம்பெனியில் கொண்டு வந்துருவாங்க. சரியா? அந்த ட்ரைனிங் வந்து 250 ஐட்ரேஷன்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 23 முடிஞ்சிருக்கு. ஸோ இது முடியட்டும், பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2 ஐட்ரேஷன்ஸ் தான் இருக்குது. 250ஓட முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் டெஸ்லாஸ் எப்படி இருக்குட்டு. ஸோ இந்த மாதிரி தான் டெஸ்லாஸ் இருக்குது. சரிங்களா? டெஸ்லாஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி, இது எப்படி க்ளோஸ் பண்ணுறது? சரி, இதை மூவ் பண்ண முடியல. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா 2 காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 2 வந்து ஹையஸ்ட் காட்டுது. சரிங்களா? 2 வந்து ஹையஸ்ட்டாக காட்டுது. எப்படி இதை க்ளோஸ் பண்ணுறது பார்ப்பாங்களே. சரியா? கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பார்ப்போம். கால்குலேட் த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் இது டயகனல் வந்து ஒரே இது மாதிரி வரணும். அது மாதிரி கால்குலேட் கிளாஸ் பெர் இது அதையும் பார்க்கணும். சாம்பிள்ஸ் அதையும் பார்க்கணும். ஸோ இது என்ன அக்யூரசின்றது எனக்கு கட்டாயமாக தெரியல, பட் ஆனால் சொல்கிறேன். ஓகே, இப்போ இது என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா இதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ கால்குலேட்டர் காட்டினேன்னா பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் 100% காட்டுதா. இப்போ 2 காட்டினேன்னா இப்படி இப்படி வைக்கணும். சரியா? 2 கிட்டத்தட்ட இதுவும் ஒரே மாதிரி தான் மேட்ச் ஆகுது, பட் ஆனால் மேட்ச் ஆகக்கூடாது. சரியா? நல்ல பாயிண்டா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகாது. சரியா? 2ன்றது கரெக்டாக காட்டுது. இப்போ கால்குலேட்டர் காட்டுறேன். சரியா? இப்போ 2. ஓகே, இப்போ கால்குலேட்டர். ஓகே, இப்போ 2. சரியா? 2 வந்து கரெக்டாக காட்டுது. ஸோ இப்படி தான் வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த மாடல் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எக்ஸ்போர்ட் த மாடல் போயிட்டு டென்சர் ஃப்ளோ ஜேஎஸ், இது ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சவங்க போகலாம். ஸோ டென்சர் ஃப்ளோவில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா மாடலை சேவ் பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணலாம். பட் ஆனால் டென்சர் ஃப்ளோ லைட் இதை பற்றி தான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டிபியூஹெச் இதெல்லாம் வந்து நல்லா அட்வான்ஸ் ஆனது. இருந்தாலும் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஆண்ட்ராய்டுக்கு பண்ண போகிறோம். சரி, ஆண்ட்ராய்டில் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோடெல்லாம் எடுத்து ரன் பண்ணிங்கன்னா ஒரு வேலையும் ஆகாது. சரியா? ஓப்பன் சிவினா இன்ஸ்டால் பண்ணி மண்டை கலண்டு போயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரினா நீங்கள் ட்ரை பண்ணாமல் ஈஸியாக சொல்கிறேன். சரியா? ஈஸியாக சொல்கிறேன். குவான்டைஸ்டாக ஃப்ளோட்டிங் பாயிண்டான மாடல் கன்வர்ஷன் டைப்பு இதனால இருக்கலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். சரியா? இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நான் அப்லோட் பண்ண மாட்டேன். சரியா? அதனால் தைரியமாக இருங்க. சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நான் அப்லோட் பண்ணுவேன். சரியா? இப்போ டிஎஃப் லைட் ஃபார் ஆண்ட்ராய்டு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கிடைக்குன்னு நினைக்கிறேன். அந்த லிங்க் தான் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான்ப்பா கிட்டத்தட்ட வந்து இதான் வந்து அந்த இதை எப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இதில் சில இது வந்து வேலை செய்யறதுக்கு கஷ்டம். இதுக்கு ஒரே ஒரு பாய் போட்டிருக்காரு. சரிங்களா? இதில் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றினா அதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருந்தாலும் இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் மாடல் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு, வரட்டும். ஓகே, அது வரைக்கும் பாஸ்போர்ட். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாடல் வந்து இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ இது வந்து 2 வகையில் நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஒரு வகை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட். சரியா? ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வெயிட்ஸோட இது வந்து இன்னொன்று குவான்டைஸ்டு. சரியா? குவான்டைஸ்டு அதாவது இந்த டிபியூ எட்ஜ்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசிக்னு ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏசிக் அது மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏசிக்ன்றது இந்த மைனிங்க்கு பிட்காயின்ல யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அந்த டிபியூ எட்ஜ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா கூகுள் கோரல் போர்டு. சரியா? போர்டு அப்படி போட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு டிபியூன்னு வாங்க, டென்சார் ப்ராசஸிங் யூனிட். அதாவது ஆண்ட்ராய்டு மாதிரியே தான். சரிங்களா? ஆர்டினோ மாதிரியே தான். இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, சாஃப்ட்வேரை மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் வியாபாரம் நல்லா நடக்காதுன்ட்டு அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா டெவலப்மெண்ட் போர்டு ஹார்ட்வேர்ல இருந்து எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுல நல்ல ஹை ரேட்ல ஃப்ரேம் ரேட்ல நல்லா வந்து பஃபர் ஆகும். சரிங்களா? அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை தான் வந்து இங்க எட்ஜ் டிபியூன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க கவலையப்படது வேலை, உங்களுக்கு எஃபிஜிஏனா தெரியணுன்ற அவசியமே கிடையாது. சரியா? ஜஸ்ட் இந்த மாடல் எப்படி போட்டுட்டு நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது எஃபிஜிஏ ஃபார்மெட்டுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ திரும்ப நான் இதை இதுக்கு பண்றேன். இப்போ இந்த கோரலுக்கு மாத்திரம்னா நீங்க இப்படி மாத்திக்கலாம். சரியா? இப்போ எனக்கு டென்சார் ஃப்ளோ லைட் மாடல் வந்துருச்சு. இன்னொன்று இந்த கோடையும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துறாங்க. இந்த கோடையும் நீங்க காப்பி பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இதே வந்து நான் வந்து சிஸ்டத்தில் ரன் பண்றேன் சார் அப்படின்னா நீங்க இந்த கோடை நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஓப்பன் சிவி வரும். சரிங்களா? சில நேரத்தில் ஓப்பன் சிவி வரும். ஓப்பன் சிவியை நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ அது போக இந்த டென்சர் ஃப்ளோ லைட்ல உங்களுக்கு ஆண்ட்ராய்டு கோடு எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த கோரல் போர்டை அவங்களே வந்து விற்பனைக்கும் அவங்க இது பண்றாங்க. ஏன்னா இது எல்லாமே கூகுள் கம்பெனி தான். சரிங்களா? கூகுள் கம்பெனி. அதனால நம்ம வந்து எதுவும் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. இல்லை எனக்கு வந்து கோடிங் நான் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா ஆக்சுவலி ஒரு கேரளா பாய் வந்து போட்டிருக்காரு. அவரோட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த சேனலையும் காட்டுறேன். சரியா?
எனக்கு ஆக்சுவலி அந்த லிங்க் நான் மறந்துட்டேன். அவரை பார்த்து தான் நான் ஒன்று ஆக்சுவலி செஞ்சேன். அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபெயிலியர். சரிங்களா, ஃபெயிலியர். இன்னொன்று அது வரவே இல்லை. சரிங்களா, இப்போ 2ன்னு காமிச்சா 2 காட்டணும். ஓகே, கரெக்டாக காட்டுது. ஓகே, பார்ப்போம் இப்போ எப்படி இது வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த டென்சர்ஃப்ளோ லைட்டோட மாடலை நம்ம பார்ப்போம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாடலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, என்னென்ன மாடல் கொடுத்துருக்காங்கன்ட்டு இதை நான் அப்படியே வந்து என்னோட ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். சரியா, என் ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். கன்வெர்ட்டர் டிஎஃப் லைட்டா, சீக்கிரவாப்பா, சிஸ்டம் வேறு ஸ்லோவாக இருக்குது. Ctrl X அமுக்கிட்டு இதை கட்டாயமாக டவுன்லோட்ஸ் கொண்டு போயிடணும். ஓகே, டவுன்லோட்ஸ் கொண்டு போயிட்டு, டவுன்லோட்ஸ் வேணாம், மியூசிக் கொண்டு போவோம். அங்கே தான் எல்லா இடமே நம்பி வச்சு. வீட்டில் சிஸ்டம் கேட்டிருக்கேன், பார்ப்போம், வாங்கி தரேன் என்னன்னு பார்ப்போம். ரைட், ஸோ இப்போ என்ன செய்யணும், இந்த இடத்துல போடணும். போட்டுட்டு டகலி புகிலி பக்லி அப்படின்ட்டு ஏதோ ஒரு பேரை கொடுத்துட்டு இந்த ஒரு இது கொடுத்து போடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, டகலி புகிலி பக்லின்னு கொடுத்தது கரெக்டாக நமக்கு ஞாபகம் இருக்கும். சரியா, இப்போ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாருங்க, உள்ள 2 ஃபைல் தான் இருக்கும். சரியா, இப்போ இந்த டென்சர்ஃப்ளோ டிபியூன்றது வேற. சரிங்களா, அது என்னன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா ஓப்பன் வித்தா எக்ஸ்ட்ராக்ட், சாரி எக்ஸ்ட்ராக்ட் கம்ப்ரஸர் எக்ஸ்ட்ராக்ட் என்னடா இது 7 ஜிப்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். சரி, எக்ஸ்ட்ராக்ட் ஆகுமா என்னன்னு தெரியல, எங்கிட்ட போய் எக்ஸ்ட்ராக்ட். அவ்வளோதான்ப்பா, இது 2 தான்ப்பா வரும். இதில் நம்ம கொடுத்த லேபிள்ஸ் இருக்கும் உள்ள. சரியா, அவ்வளோதான். சரியா, இந்த 2 லேபிள்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஆப்பில் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். சரியா, இந்த ஆப்ல வந்து அவங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க டீச்சபிள் மிஷின்ல நான் சொல்றேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுங்க, மாடல் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த டிஎஃப் லைட் மாடலும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை தூக்கி இது எவ்வளோ எம்பி வருதுன்னு பாருங்க. சரியா, இதை தூக்கி மாடல் அன்குவான்டைஸ்டு டிஎஃப் லைட்னு போட்டிருக்கு. சரியா, நமக்கு வந்து 3மே வேணும். இதுல எந்த ஃபார்மேட் எடுக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால அதை நம்ம எடுத்துட்டே போயிடுவோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட், குவான்டைஸ்டு, இது வந்து அன்குவான்டைஸ்டு. சரியா, குவான்டைஸ்டையும் எடுத்துட்டு போயிடுவோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்வெர்ட்டிங் மாடல் அதான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபியூன்னு வரும். ஸோ இந்த டிபியூவை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு கொடுக்கலாம். இது வந்து கோரல் போர்ட்ஸ்க்கு மட்டும்தான். கோரல் போர்ட்ஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கோரல் போர்ட்ஸ் இது கூகுள் கம்பெனி ஜெட்சனை விட நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதோட சைஸ் ஃபேக்டர், ஃபார்ம் ஃபேக்டரும் ரொம்ப சிறுசு. இது நல்லா ஒர்க் ஆகும். டிபியூன்றது வேற. சரியா, கோலாப்லேயே போய் போட்டு பார்த்தீங்கன்னா டிபியூன்னு வரும். சரிங்களா, இப்போ கோலாப் டிபியூ. சரிங்களா, எத்தனை டிபியூ கொடுக்குறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அந்த விவரத்தை நான் சொல்றேன். சரியா, அந்த கோலாப்லேயே டிபியூ கிடைக்கும். ஆனால் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக டென்சர்ஃப்ளோவுக்கு மட்டும் உருவாக்குனது. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டமே வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி கம்பெனி நடத்துகிறவங்க, பெரிய பெரிய ஆஃபீஸ் நடத்துகிறவங்கன்னா. ஸோ இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த டென்சார் ப்ராசஸிங் யூனிட்ல ட்ரைனிங், இன்ஃபரன்ஸ் எல்லாமே ரன் ஆகும். இது ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த டிபியூ. சரிங்களா, ஜிபியூ வேற, டிபியூ வேற. சரியா, இது வந்து ஏசிக்குன்னு வாங்க. சரியா, ஏசிக்குன்றது மைனிங்க்கு யூஸ் பண்ற எஃபிஜிஏ. சரியா, மைனிங்க்கு யூஸ் பண்ற எஃபிஜிஏ. அந்த எஃபிஜிஏ வச்சு தான் இது செஞ்சிருக்காங்க. ஸோ நீங்க உங்களுக்கு எஃபிஜிஏ தெரியல சார், எனக்கு அந்த அளவுக்கு ஃபீல்டு ப்ரோக்ராமபிள், இப்போ எட்ஜ் டிபியூ கொடுத்துருக்காங்களா, ஜிப்டு ஃபோல்டரு. இப்போ இதை நம்ம எங்க வச்சிருக்கோம், டக்லி புக்லி மியூசிக். சரியா, மியூசிக்ல போய் டக்லி புக்லி எங்க இருக்க, ஓகே, இந்த இடத்துல போடுறோம். இந்த இடத்துல போட்டு ஜஸ்ட் திரும்ப போறோம். ஓகே, சேவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்துட்டு 7 ஜிப்ல போய் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். ஓகே, இதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ரெண்டுமே ஒரே இதாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்குவான்டைஸ்ட் HTTPU லேபிள்ஸ் வருது, இதை கேன்சல் பண்ணிருங்க. ஒரு லேபிள்ஸ் இருந்தால் போதும். ஸோ இதோட டிஎஃப் லைட் அதுவும் HTTPUவும் இதுதான். சரியா, ஸோ இப்போ 3வது ஃபார்மேட்டை அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோம். எது எடுக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ட்ரைனிங்கை நம்மளால திரும்ப போட முடியாது. சரியா, அதனால என்ன செய்வோம், டென்சர்ஃப்ளோ லைட்லேயே வச்சுக்கிட்டு இந்த டவுன்லோட இந்த மாடலை டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ யூஸ் HTTPU அதை நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க. சரிங்களா, இது வந்து முக்கியமான விஷயம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா எஃபிஜிஏ தெரியல சார், என்னால் எஃபிஜிஏ தெரியாமல் என்ன பண்ண முடியாது, அந்த கவலையே வேணாம். சரிங்களா, இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களோட மெயின் ரீசன் வந்து அதாவது இதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு அது நல்லா தெரியும். சரியா, இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஜிபியூல வந்து அந்த ஆர்கிடெக்சர்ல நிறைய ப்ராப்ளம் வரும். சில வராது, பைத்தான்ல நிறைய வரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பைத்தான் இன்டர்பிரட் ஆகி வர லாங்குவேஜ் ஒரு லேயருக்கு மேல இருந்து தான் இன்டர்பிரட் ஆகி வருது. ஸோ அதனால அதுல இருக்க ப்ராப்ளம்னாலே அது வராது. ஸோ இவங்க என்ன இது பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு வந்து ஸ்விஃப்ட், ஜூலியா இது மாதிரி புதுசா லாங்குவேஜ் வந்துகிட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹார்ட்வேரை வந்து நம்மளே ப்ரொவைட் பண்ணிடணும். இப்போ ஆர்டினோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, அவன் ஹார்ட்வேரும் கொடுக்குறான். சரிங்களா, அதை தான் இப்போ அது வந்து ஒரு பெரிய பிசினஸ். சரிங்களா, இப்போ மேக், விண்டோஸ்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக் வந்து ஹார்ட்வேரும் கொடுப்பான், சாஃப்ட்வேரும் கொடுப்பான். மேக்கின்டாஸ், இப்போ மேக் ஆப்பிள். சரியா, மேக் ஆப்பிள் அப்படின்னு போட்டிங்கன்னா அவன் வந்து என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா போத் சிஸ்டம் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கொடுக்குறான். ஆனால் இந்தியாவில் வந்து எத்தனை பேர் வாங்கினாலும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லனா, அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லனா அது ரொம்ப பாப்புலரா இருக்கு மேக். அதே மாதிரி ஆர்டினோவோட சக்சஸும் பார்த்தீங்கன்னா இதனால தான். ஆர்டினோவோட சக்சஸ் பார்த்தீங்கன்னா ஐடிஇ,
அண்ட் போர்டு. சரியா, இது ரெண்டுமே வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அவன் கொடுக்கறதுனால தான் அந்த எலக்ட்ரானிக்ஸ் போர்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு. இன்னொன்று அது வந்து நார்மலான பர்சனுக்காண்டி உருவாக்குனது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் இப்போ வந்து டீபகர்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான். சரியா, டீபகர் கொடுத்து அதுக்கு ஒரு காசு கேட்கறான். சரிங்களா, டீபகர்ன்றது ஜஸ்ட் வந்து டீபகிங்ல, அதாவது டீபகிங்னா ரன் டைம்ல வர எரர்ஸ் எல்லாம் காட்டும். சரிங்களா, அது மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது வந்து டென்சர்ஃப்ளோ லைட்ல இந்த 3வது ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஃபிஜியை தெரியல எனக்கு, அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது சார். எனக்கு எஃபிஜியை தெரியல, ஃபியூச்சருக்கு வந்து நான் எப்படி சார் மிஷின் லேர்னிங் படிப்பேன்? உங்கள் காலத்தை தான் ரொம்ப ஈஸி ஆகிட்டாங்க. சரியா, 80s கிட்ஸோட காலத்தை ரொம்ப கொடுமையாகிட்டாங்க. சரியா, இந்த மாதிரி டெக்னாலஜினா வரவே இல்லை. ஏன்னா ஆனால் 80s கிட்ஸு ஓகே, 2K கிட்ஸுக்கு வந்து பைத்தான்ற ஒரு லாங்குவேஜ் பெரிய கிஃப்ட். சரிங்களா, சீனு ஒரு லாங்குவேஜ் வச்சு கொண்டாங்க எங்களாம். சரியா, அதுக்கப்புறம் ஜாவான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனால் சும்மா நான் 12th படிச்சது தான். என் மேஜர் வந்து மெக்கானிக்கல், அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் ஆனால் உண்மையாவே அதெல்லாம் வந்து தேடி தேடி படித்தோம். பாயிண்டர்ஸ் அதனால் எதுக்கு எப்படி அப்ளை ஆகும்னே தெரியாது. சரிங்களா, மித்தபடி மேத்தமெட்டிக்கலாக அதை எழுத தெரியுமே ஒழிய இப்போ யூஸ் பண்ணுற அளவுக்கு அட்வான்ஸான அந்த சின்டாக்ஸ்லாம் போட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி, சரிங்களா, நார்மல் தான். அதில் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸு, பாலிமார்பிசம், இது ரெண்டு தெரிஞ்சாலே நீங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எழுதலாம். சரிங்களா, பாலிமார்பிசத்தை வச்சே நிறைய எழுதலாம், இன்ஹெரிட்டன்ஸை வச்சே நிறைய எழுதலாம். இன்னொன்று இதில் இருக்க டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்கும் பைத்தானில். சரிங்களா, இது உங்களுக்கு ஸ்பீடுன்றது வந்து யாருக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஹை பெர்ஃபார்மன்ஸ் போகிறவங்களுக்கு தான் ஸ்பீடு தேவை. நம்ம அந்த அளவுக்கு ஸ்பீட்னா தேவையே கிடையாது. சீல கிடைக்கும். ஒரு காலத்தில் மேட்லாபு, மேத்தமெட்டிக் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்னா வந்து பல்க் டேட்டாவை அதனால ஹேண்டில் பண்ண முடியாது, பெரிய பெரிய டேட்டாவை. இப்போ அதுங்களுமே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ காசு இருக்கிறவங்க மேட்லாப் கூட வாங்கிக்கலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. சரிங்களா, ஸோ அமௌண்ட் வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாதுங்க. காசு இருக்கிறவங்க வாங்கிக்கலாம், ஒன்றும் அது இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். சரி, இப்போ இந்த இதை வந்து நான் என்ன செய்யறேன்னா அன்குவான்டைஸ்டு இதை வந்து இதையும் லேபிளையும் தூக்கி கண்ட்ரோல் என்ன செய்யலாம், கண்ட்ரோல் வாட், கண்ட்ரோல் எக்ஸா, கண்ட்ரோல் சியா, கண்ட்ரோல் எக்ஸ். சரியா, கண்ட்ரோல் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இதை டெஸ்க்டாப்ல வைக்கிறேன். டெஸ்க்டாப்ல இருந்து இதை அப்படியே என்னோட ஆண்ட்ராய்டு ஃபோனை எடுத்து கனெக்ட் பண்ணி என்ன செய்யறேன்னா அதில் தூக்கி இந்த ஃபைலை போட்டுறேன். ஸோ மாடல் ஃபைல், சரியா, MODEL. அந்த ஆக்சுவலி அந்த ஆப்ல வந்து அதை சொல்லாது, ஒரு ஆப் தான் இருக்கு. சரிங்களா, ஆர்டூ ஆப்ஜெக்ட் டிடெக்டர்ன்ற ஆப் ஒரு ஆப் தான் இருக்கு. ஸோ அது வேற ஆப் இல்லை. இது அதுக்கு மேலே மண்ணு மாதிரி இருக்கும் இந்த சிஸ்டம். என்ன இருக்கு, இப்போதான் ஃபைலை கிரியேட் பண்ணேன், காணாம போச்சு. நான் வாழ்க்கை இப்போ என்ன செய்யணும், இதில் பேஸ்ட் பண்ணிடணும். கண்ட்ரோல் V ஜஸ்ட் ஆயிடுச்சா. இப்போ அன்குவான்டைஸ்டுன்னு இருக்கு. இப்போ இதில் குவான்டைஸ்டு TF லைட், ஓகேவா, இது இருக்கட்டும். இதை டெஸ்ட் பண்ணிட்டு இது ஒர்க் ஆகாட்டி அதை எடுத்துக்குவோம். சரியா, அதை ஒர்க் ஆகாட்டி அதை எடுத்துக்குவோம். இப்போதைக்கு என்ன செய்யறோம், நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல ட்ரை பண்றோம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல ட்ரை பண்றதுக்கு என்ன செய்யறோம், இதை பேஸ்ட் பண்றோம் மாடல் ஃபைல. இப்போ இதை எடுத்து சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணணும். இது கூட தெரியாதவங்க சிஸ்டம் இந்த ப்ரோக்ராமே பாக்குறது வேஸ்ட். சரியா, சிஸ்டத்தோட எப்படின்னா USB கனெக்ட் பண்ணோம். முன்னாடி கனெக்ட் பண்றேன்.
வெப்கேம் ஓப்பன் பண்ணி ஹெச்பி வெப்கேம். ஓகே ஓகே, இதை கற்றுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும் போல. ரிவ்யூ கமான். ஓகே டிசேபிள் மிஷன் ஆனால் இருக்கோ க்ளோஸ் பண்ணு. ஓகே இங்கே ப்ரிவ்யூ கொடுங்க. இந்த பிளே ஸ்டோர் இதெல்லாம் போய் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்களே ஒரு வீடியோ போட்டு நிறைய வியூஸ் வாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரியா, எல்லாரும் நம்ம ஜாயிண்டாக படிப்போம். வராது, வரல, மூஞ்சி தெரியல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதை கனெக்ட் பண்ணிட்டோம்ல, திரும்ப இந்த சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணோம். ஓகே ஓகே கனெக்ட் ப்ரௌசரை. ஓகே இப்போ நான் தெரியுவேன். ஓகே ரிவ்யூ எடுப்போம். ஹெச்பி கிடையாதுப்பா. ஓகே அது ரைட் எரியுது, ஆனால் தெரிய மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. சாஃப்ட்வேரில் ப்ராப்ளமாக நம்ம தான் ரைட் நம்ம தெரியும். ஓகே இதான் நான். ஓகே ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இதான் அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனு. ஓகே இதில் அந்த ஆப் நான் சொன்ன ஆப் தெரியுதா, ஆர்டோ ஆப்ஜெக்ட் டிடெக்டர். இந்த ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோரில் இருக்கும். இந்த பேரை பார்த்துக்கோங்க. லிங்க்கை நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். சில நேரத்தில் நான் போடாட்டி திரும்ப கேளுங்க, நான் கொடுக்குறேன். சரியா, இப்போ இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இதோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் நான் பண்ணிகிட்டே வரேன். சரியா, இதை டில்ட் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணால் தான் நச்சுன்னு இருக்கும். சரியா, டில்ட் பண்ணி, டில்ட்னா இந்த சைடு இப்படி வச்சு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணோம். பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இது கொடுத்துருப்பானே, அருமையான ஒரு இது பர்சனல் வாட்ச் கொடுத்துருக்காரு. ஓகே ஈஸி டச்னு ஒரு ஆப்ஷன், அவனே ஸ்க்ரீன் ரெக்கார்டு வச்சுருக்கான். வெளியேனா நீங்கள் போவே தேவையில்ல. ஓகே கோ அவுட். எப்படி மாற்றுறது? ஓகே ஸோ ஆர்டோ ஆப்ஜெக்ட் டிடெக்டர் வேர் ஆர் யூ. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃபைலை வந்து அதை டிடெக்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா, எங்கே இருக்கு, இங்கே இருக்கு ஆர்டோ ஆப்ஜெக்ட் டிடெக்டர். இங்கே பாருங்க, வீடியோ செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு செய்யணும். அதுதான் நம்ம செய்கிறது. ஓகே இங்கே இருக்கு. ஓகே எஸ் எனக்கு வந்து வேணும். ஓகே ஜஸ்ட் அதுக்கு பெர்மிஷன், ப்ளூடூத் பெர்மிஷன் கேட்கும். ஓகே ப்ளூடூத் பெர்மிஷன் கேட்கும், கொடுத்துடணும். திரும்ப எஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இங்கே வரும். ஓகே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போய் டிஎஃப் லைட்டை கஸ்டம் டிஎஃப் லைட்டுன்னு பேரை மாற்றணும் போல. பேரை மாற்றாமல் இது பண்ணிட்டோம். ஸோ கஸ்டம் டாட் டெக்ஸ்ட் கஸ்டம் டிஎஃப் லைட்டுன்னு மாற்ற சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ என்ன செய்யறோம், அதை திரும்பியும் வந்து போய் இந்த இடத்துல எங்கப்பா வச்சோம், கஸ்டம் டிஎஃப் லைட்டு கஸ்டம் டெக்ஸ்ட்னு மாற்ற சொல்கிறோம். சரிங்களா, வேற ஒன்றும் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருந்தாலும் டிடெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் போட்டிருக்கான். ஸோ அது எடுக்காட்டி பிரச்சனை கிடையாது, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். அடுத்து அது எந்த ஃபோல்டரில் போட்டு எப்படி பண்ணணுன்றதை பார்ப்போம். மியூசிக்கில் இருக்கு, மியூசிக்கில் டி. ஓகே இப்போ இதில் வந்து இந்த அன்குவான்டைஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கஸ்டம்னு மாற்ற சொன்னோம். CUSTOM. சரியா, கஸ்டம் அப்படி தானே போட்டுருக்கான். CUSTOM கஸ்டம் டிஎஃப் லைட். சரியா, அதுக்கப்புறம் அந்த லேபிளை வந்து கஸ்டம் டாட் டிஎக்ஸ்டின்னு மாற்ற சொல்கிறோம். ஓகே லேபிளை கஸ்டம் டாட் டிஎக்ஸ்டி, அவ்வளோதான். கஸ்டம் பா ரீநேம் காப்பி. ஓகே அதுக்கப்புறம் இந்த இடத்த ரீநேம் பண்ணி அப்படி காப்பி. ஓகே ரைட் கஸ்டம். இப்போ இது ரெண்டையும் காப்பி பண்ணி திரும்ப கேமரா ஆஃப் பண்ணணுமா. ஆரம்பம் ஒரு நிமிஷம். இது ரெண்டையும் கண்ட்ரோல் சி போகணும். போயிட்டு இங்கே திஸ் பிசி எம்டி யூஎஸ்பி இங்கே போயிட்டு மாடல்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதை சேவ் பண்ணுவோம். நியூ ஃபோல்டர் போட்டு MODEL மாடல் போட்டு இதை போட்டு அதை அந்த விவரம் தான் அவங்க கொடுக்கல. சரியா, நான் அதை படிக்கலன்னு நினைக்கிறேன். நான் கொடுக்கலன்றத விட நான் படிக்கல. சரியா, இதே இதை தூக்கி ஃபோன் மெமரிலையும் போட்டுருங்க. சரியா, SD கார்டு போட்ட மாதிரி ஃபோன் மெமரிலையும் போட்டுருங்க, அது இடமே இல்லை. சரியா, இதெல்லாம் போட்டுருங்க. ஓகே பேஸ்ட் பண்ணிட்டீங்களா, பாருப்பா வந்துச்சா இல்லையா, இங்கே இருக்கு மாடல். மாடல் இங்கே பாருங்க.
இதாக இருக்குப்பா மாடலு. ஓகே, இப்போ திரும்பியும் அதை நான் இது பண்ணுறேன். திரும்பி நான் வந்து கேமரா கனெக்ட் பண்ணோம். என்னப்பா என்ன டொட்டாயிங் கேட்டது? டிவைஸ் இஸ் எது ஸ்டாப்டு, அது எனக்கு தெரியும். ஓகே, இப்போ என்னைய பார்ப்போம். நான் தெரியலண்ணா, தெரியுவேன், ஆனால் எனக்கு ப்ரிவ்யூ வரல. ஓகே, ப்ரிவ்யூ கொடுத்துட்டு ஓகே, இப்போ என்ன செஞ்சிட்டோம்னா ஃபோனு மெமரிக்கு போட்டோம். இப்போ வந்து அந்த கஸ்டம் மாடல்ஸை அதுவாக டெலிட் பண்ணுதான்னு பார்ப்போம். ஸோ திரும்ப அதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். இதை பாருங்க. ஓகே, திரும்ப இதை ஆரம்பிப்போம். இப்போ இங்கே போயிட்டு மெமரியை போட்டு செட்டிங்ஸில் போயிட்டு அந்த கஸ்டமை வந்து ஆன் பண்ணால் எடுக்கணும். சரியா, எடுக்கலப்பா. டிஎஃப் லைட் ஃபைல்ஸ் நாட் ஃபவுண்ட், டிஎஃப் லைட்ஸ் ஃபைல்ஸ் நாட் ஃபவுண்ட். இது வந்து கரெக்டான ஒரு ஃபோல்டரில் போடணும். யூஸ் மாடல் ஃபோல்டர், அந்த ஃபோல்டர் எனக்கு எந்த ஃபோல்டர்னு தெரியல. சரியா, இது வரைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் டிஎஃப் லைட் ஃபோல்டர்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு பட்டன் வந்து ஆன் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா கரெக்டான ஃபோல்டரில் போட்டு ஆன் பண்ணிங்கன்னா எடுக்கும். சரியா, இந்த இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இவ்வளோதான்ப்பா. சரியா, இந்த ஒரு ஆப்பு தான் இருக்குது. சரிங்களா, கோடிங்கே இல்லாமல் ஆண்ட்ராய்டு ஆப்பு. சரியா, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் ஆப் செய்கிறது. இது போக வந்து யூனிட்டியில் ஒன்று இருக்குது. சரியா, யூனிட்டியில் ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி போடுறதுக்கே நேரமாயிரும். நாளைக்கு காலையில் போடுறேன். சரியா, இப்போ டைம் ஆயிடுச்சு. ஸோ இதில் இவன் எந்த ஃபோல்டர்னு போட்டிருக்கான் பார்ப்போம். ஸோ கிட்ஹப் ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங்கு உங்களுக்கு போய் அந்த கோடில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுனாலும் பண்ணலான்றாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங்கு கிட்ஹப்பு ஃபோல்டரே அவங்க சொல்லலப்பா, இந்த ஃபோல்டர்னே சொல்லலை. ஆனால் ஃபோல்டரில் போட்டால் எடுக்கணும், ஏன் எடுக்க மாட்டேன்னு தெரியல. சரியா, கனெக்ட் டு ப்ளூடூத், திரும்பி not found. Okay, custom model.txt TF like model or text file was not found. Okay, custom TF like custom txt. சரியா, இப்போ இதில் என்ன தப்பு பண்ணோம்னா கஸ்டம் TF like custom txtன்னு அதுக்கு txt ஃபார்மேட்டில் இருக்கான்றதை நம்ம பார்க்கல, அப்படியே கொடுத்துட்டோம். ஸோ மியூசிக், சரியா, மியூசிக். ஸோ இது டிஎக்ஸ்டி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். எப்படி இல்லாமல் போகும்? ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தா தெரியும். ஆமாம், டிஎக்ஸ்டி ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஓகே, கஸ்டம் CUSTOM. ஓகே, கஸ்டம் டாட் TF லைட். சரி, இப்போ இது எடுக்கலை. சரியா, அது ஒரு ப்ராப்ளமாக கூட இருக்கும். குவான்டைஸ்டு TF லைட்டு கூட ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். சரியா, இது குவான்டைஸ்டு அப்படின்னு. சரியா, இப்போ கன்வெர்ட்டட் TF லைட் HTTP விட்டுரும். ஸோ இதை ரெண்டையும் நம்ம டெலிட் பண்ணிட்டு என்ன செய்வோம், இந்த புது ஃபார்மேட்டை நம்ம எடுத்து பார்ப்போம். அந்த நான் சொன்னேன்ல நான் ஏதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்டில் இருந்துச்சுல, இது வந்து வேலை செய்யலை. ஸோ எக்ஸ்ட்ரா கிளியர் பண்ணுவோம். ஓகே, அன்குவான்டைஸ்டா பண்ணது என்ன? குவான்டைஸ்டா என்னடா இது? எது புதுசு எது பழசுனே தெரியல. TF லைட் குவான்டைஸ்டு. சரி, இதில் பார்த்தா தெரிஞ்சிடும். டவுன்லோட் பண்ணது கன்வெர்ட்டட் TF லைட்டு. எப்படி வந்துச்சு? கீழேருந்து வருதா மேலேருந்து போதா? சரியா, இப்போ HTTPன்றது அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணது. ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். டெலிட் ஆச்சா? ஏன்டா எப்படி டெலிட் ஆகும்? இதுதான் கன்வெர்ட்டட். சரியா, இது வந்து உள்ளே போட்டுருப்பாங்க. அன்குவான்டைஸ்டு தான் போட்டிருக்கு. சரியா, இப்போ இதில் குவான்டைஸ்டு தான் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரியா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணது. ஸோ இதை டெலிட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ குவான்டைஸ்டை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுதான் கடைசி ட்ரை. சரிங்களா, ஏன்னா அது அன்குவான்டைஸ்டு வந்து எடுக்கலை, அது என்னன்னு தெரியல. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கஸ்டம் தான் ரெண்டுக்கும் கொடுக்கணும். ரீநேம் CUSTOM. சரியா, கஸ்டம் TF லைட். அதுக்கப்புறம் இதுக்கும் கஸ்டம் தான் கொடுக்கணும். ரீநேம் CUSTOM. ரைட்டா, கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அமைத்திடுவோம். ஓகே, இதை காப்பி பண்ணி திரும்ப இந்த கேமராவை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நான் இதுக்குள்ளே போடணும். இது ஒரு பெரிய மிஷன். டீம் வியூவர் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு தூக்கி போடலாம். ஆனால் ஐடியா பார்த்துட்டு எல்லாச்சும் உள்ளே வருவீங்க. சரியா, இதே கனெக்ட் பண்ணலையா? எவ்வளோ பெரிய அறிவாளி நான்.
இதுதான் கடைசி ட்ரை மக்களே. ஓகே, copy this PC. ஓகே, ஏதோ ஒரு பேரு. ஓகே, கண்ட்ரோல். ஓகே, சிஎம்கி இதுலயும் போட்டணும். எப்படி இங்க இருக்கோ அதே மாதிரி இங்க போட்டணும். ஸோ நம்ம கடைசியா என்ன பண்ணோம், எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோன்றத கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகே, கஸ் மாடல்னு போட்டிருக்கோம். இருக்கு. ஸோ இதுல வந்து குவான்டைஸ்டா அன்குவான்டைஸ்டா ஃப்ளோட்டிங் பாயிண்டான்றதை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ திரும்பியும் டிஸ்கனெக்ட் பண்றேன். ஆட்டோ ஆப்ஜெக்ட் எடிட்டர் ஆன் பண்றேன். ஓகே, model.txt மாடல் டிஎஃப் ரைட். சரி, அது ஆக்சுவலி அந்த மாடல் டிஎஃப் ரைட் முதல் மைக் வேலை செய்யலாம். மைக் வேலை செய்தாம மைக் வேலை செய்யுது. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வேலை செய்யல. ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ப்ரிவ்யூ கேம் ஃபீலிங்குமா எடுக்க மாட்டேது. ஓகே, அவ்வளோதான். இது வேலை செய்யல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து 2 பட்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது இருக்கல. சரிங்களா, அது எந்த ஃபோல்டரில் தூக்கி போடணும்னு தெரியல. ஆனால் இந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு சக்ஸஸ் ஆகலை. நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். இது போக அந்த ஒரு கேரளா பாய் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவரோட இதை பார்ப்போம். இதெல்லாம் பாட்டு புரியல. சரி, இது நான் ரொம்ப அட்வான்ஸு. ஸோ எங்கே இருக்கு? சரியா, நோகாம நொங்குத்துங்கன்னா எதுவுமே முடியாது. அப்போ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, திஸ் டீச்சபிள் மிஷின் சிஹெச்ஐஎன்இ டீச்சபிள் மிஷின். டீச்சபிள் மிஷினில் என்னது, டீச்சபிள் மிஷின் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த சேனல் நீங்கள் எல்லா சேனலுமே வருவான். சரியா, எல்லாருமே வருவாங்க. பட் ஆனால் இதில் யார் வந்து பெஸ்ட்டுன்றதை நான் சொல்கிறேன். சரியா, வித்தவுட் எனி கோட் ஆர் எனி திங் நீங்கள் ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பையன் தான். சரியா, ப்ரோக்ராமிங் ஆட்டு கூட நீங்கள் இவரை கூட ஃபாலோ பண்ணலாம். ப்ரோக்ராமிங் ஆட்டை கூட ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ஏற்கனவே இதுலேயும் செஞ்சுருக்காங்க. இதுலன்னு கேட்டிங்கன்னா ஆப் இன்வென்டர்லையும் செஞ்சுருக்காங்க. அந்த பையனோட பேர் ரொம்ப சிறுசாக இருக்கும். சரிங்களா, அந்த பையன் இன்னொன்று பண்ணியிருக்காரு. சரியா, இன்னொன்று ஒரு அருமையான விஷயங்கள் பண்ணியிருக்காரு. எங்கே இருக்கு? ஓ மை காட், சாரி. ஜிட்டேஷ் கிடையாது, கோட் டிகோடர்ஸ் கிடையாது, ஸ்லைமான் கிடையாது, க்ளோ ஸ்டுடியோ கிடையாது, மிஷின் லேர்னிங் கோட் பீஸ்ட்டு கிடையாது, ஹெச்பிகே பாலாஜி சீனிவாசனா, பாலாஜி சீனிவாசன் கிடையாது, கோடி கேஃபே அந்த பையன் பேரை மாற்றிட்டாரா என்னன்னு தெரியல. ஐ திங்க் ஸோ திஸ் கிடையாதா? ஓகே, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவரோட லிங்க் எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி அந்த பையனுக்கு வந்து அந்த அளவுக்கு விளம்பரம் கிடையாது, அதனால தான் அந்த பையனே காணலாம். இல்லை, பட் ஆனால் அந்த அவரோட கோடு தான் வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுலையே. என்னடா இது கிடைச்சா இது மேலே கேரளா அப்படின்னு போட்டோம்னா மலையாளம் அப்படின்னு போட்டோம்னா கூட வரும். சொல்ல முடியாது. கூட
கோடபிள் தான் நினைக்கிறேன். ஓ ஸ்கை ரோபோட் ஏஐ மறந்தே போச்சா. எத்தனை நாள் ஆச்சு. 327 சப்ஸ்கிரைபர் தான். நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேலண்டான பையன். சரிங்களா, நல்லா பண்ணியிருக்காரு பாருங்க. ஸோ இவர் பண்ண அந்த மாடல் வந்து இந்த பார்த்தீங்கன்னா மணி மிஷினிங் மிஷினில் பண்ணியிருக்காரு. உண்மையாகவே அருமையாக பண்ணியிருப்பாரு. இப்போ போக டென்சார் ஃப்ளோ வந்து சிம்பிளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்ஹெச் ஃபைல் கொடுத்துருக்காரு. சரிங்களா, இதை எல்லாருமே போய் தயவுசெய்து அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பையனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு பாருங்க. சரிங்களா, உண்மையாகவே அவரோட உழைப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம். சரிங்களா, ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, என்னால் முடியாட்டினாலும் நிறைய பேர் இருக்காங்க. சரியா, அதை நான் எப்பயுமே வெக்கப்பட மாட்டேன் சொல்ல. ஏன்னா நானே அப்படிதான் கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கற்றுக்கிங்க. ஸோ இது வந்து அருமையாக பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்சுவலி 500 100 நோட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப் செஞ்சிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோலேயே எப்படி ரன் பண்ணணுன்றத சொல்லி தந்துருவாரு. எதை எதை மாற்றணும்ன்றத சொல்லிடுவாரு. சில பேருக்கு எடுக்கும், சில பேருக்கு எடுக்காது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு நாள் சக்சீட் ஆயிருவீங்க. சரியா, எனக்கு வந்து இப்போ நேரம் இல்லை. ஸோ சாரி. ஸோ நானும் அந்த ஆப் சொன்னேன், அதுவும் எடுக்கல. சரிங்களா, இன்னைக்கு ப்ராஜெக்ட் வந்து ஒரு 50% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பாதி இது ஃபெயிலியர். மித்தபடி அவரோட டென்சார் ஃப்ளோ மாடல் வந்து இந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் மாடலை வந்து ஈஸியாக ரன் பண்ணுறதுக்கு, அந்த ப்ரொடாக்ட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு ஆஃப்லைனில் அதை பார்த்துக்கிங்க. சூப்பராக செஞ்சிருக்காரு. சரியா, சரி நன்றி. ரோபோட் ஏஐ வெரி குட். ஸோ இவரோட வீடியோவோட லிங்க்கை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். டீச்சபிள் மிஷின்ஸில் ஆண்ட்ராய்டு ஆப் மேக் பண்ணுறதுக்கு 50% கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்.